வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் வேலங்குளத்தைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் பாஜகவின் கூட்டுறவுத்துறை மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாரு. இவர் நேற்று இரவு வேலங்குளத்திலிருந்து சிவகங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வேறொரு காரில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை வெட்டி கீழே சாய்த்து விட்டு சென்றது. எதிர்திசையில் வந்த அதே ஊரை சேர்ந்த மற்றொரு நபர் இதை பார்த்து அவர் அருகில் சென்று பார்த்தபோது தனது கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்ததை அடுத்து தனது கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்திருக்காரு. அதனோட 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு. விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் செல்வகுமாரை பரிசோதனை செய்து அவர் இறந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து கிராம மக்கள் வெகுண்டு இருந்து நள்ளிரவுல அவர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இது சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நீடிச்ச இந்த சாலை மறியலால் தகவலிருந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்கரே உமேஷ் அவர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக நாங்கள் குற்றவாளியை கைது செய்வோம் அப்படின்னு உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் சென்றனர். இதனையடுத்து வேறு ஒரு ஆம்புலன்ஸ்ல அந்த செல்வகுமாரின் உடலை எடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. இந்நிலையில இன்று காலையில உடல்கூறு ஆய்வு பணி நிறைவடைந்த நிலையில உடலை வாங்க மறுத்து சிவகங்கை மாவட்ட தலைவர் சத்யநாதன் தலைமையில பாஜக நிர்வாகிகள் மற்றும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிவகங்கை அம்பேத்கர் சாலையில உள்ள சாலை முறையில் ஈடுபட்டாங்க. இது ஒரு அரை மணி நேரம் நீடித்த இந்த சாலை முறைகள்ல உடனடியாக வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு உறுதியளித்து தற்காலிகமாக தனது சாலை முறையில கைவிட்டு உடலை வாங்குவதற்காண்டி இப்ப மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாங்க பவித்ரா. மேலும் கடந்த 3 தினங்கள்ல 3 கொலைகள் சிவகங்கையிலேயும் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பா பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய அச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கு காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதித்தால்தான் மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த அச்சத்தை தவிர்க்க காவல்துறையினர் விரைந்து செயல்படணும் அப்படிங்கிறது சிவகங்கை மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.